ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 5வது திங்கட்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இன்றைய இறைவாக்கு பகுதிகள் நாம் வர இருக்கின்ற பாஸ்காவை அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாட பெரிதும் துணை புரிகின்றன. 2 பெண்களுக்கு எதிராக தீர்ப்பு. சுசான்னா தூய்மையானவர், இன்னொரு பெண் விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டவர். ஆண்டவரின் செயல்பாடுகளை சிந்தித்து பாருங்கள். கடவுள் உண்மையாகவே இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர். அவருடைய மனநிலையை நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். சுசான்னா என்னும் குற்றமற்ற ஒரு பெண் அநியாயமாக 2 முதியோரால் குற்றம் சாட்டப்படுகிறார். கடவுள் தானியேல் வழியாக குறுக்கிடுகிறார். சுசான்னாவை பாதுகாக்கிறார் அநியாய தீர்ப்பினின்று. கடவுள் நேர்மையானவர். கடவுள் எல்லாவற்றையும் தெரிந்திருப்பவர். வெளி தோற்றத்தை தாண்டி உள்ளத்தை ஊடுருவி காண்பவர். அந்த நாளில் மாசற்ற இரத்தம் காப்பாற்றப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். சுசான்னா நம் எல்லாருக்கும் ஒரு அருமையான பாடம். தீமையை எதிர்ப்பதில் தைரியம். பணம், பதவி, புலனின்பம் இவற்றை தாண்டி ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாயிருக்க நம்மை தூண்டுகின்ற ஒரு பெண். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை அறிவார். அந்த நம்பிக்கையில் தொடர்ந்து நாம் முன்னேற வேண்டும். இன்றைய நற்செய்தி பகுதியை பாருங்கள். ஆண்டவர் இயேசு போதித்து கொண்டிருக்கிறார். திடீரென்று பார்த்தால் ஒரு பெண்ணை துரத்தி கொண்டு மனிதர்கள் சொல்லால் அடித்தனர். இவள் பாவி, குற்றம் புரிந்தவள். கல்லால் அடிக்க அனுமதி கேட்டனர். மோசே சட்டப்படி இவரை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும். மனிதனின் நீதிமன்றத்தில் வழக்குகள் பொய்யாக்கப்படலாம். ஆனால் இறைவனின் ராஜ்ய சபையிலே அப்படி ஒன்றும் இல்லை. அங்கே தீர்ப்புகள் திருத்தப்படலாம். அந்த பெண் மௌனமாக இருக்கிறார். என்னை மட்டும் அழைத்து வந்தீர்களே, என்னோடு இருந்த ஆணை எங்கே விட்டீர்கள் என்றெல்லாம் ஒப்பாரி வைக்கவில்லை. ஆண்டவரின் தீர்ப்புக்கு தன்னையே ஒப்படைக்கிறார். இவள் பாவி, குற்றம் புரிந்தவள், உண்மைதான். ஆனால் உங்களில் பாவமில்லாதவன் இவர் மீது முதற்கல்லை எறியட்டும். அண்ணல் பேசிவிட்டார். குனிந்து எழுதுகின்றார். திரு அவையின் முதுபெரும் தந்தையர்கள் கூறுவது போல அங்கே இருந்தவர்களின் பாவங்களைத்தான் ஆண்டவர் எழுதினார் போல இருக்கிறது. ஆண்டவர் பேசி முடிக்கும்போது என்ன நிகழ்கின்றது? கைகள் உயரவில்லை, கற்களை எரியவில்லை, நீதிமான் யாரும் இல்லை. எல்லாரும் போய்விட்டார்கள். கடைசியாக அங்கே விடப்பட்டது அந்த பெண்ணும் ஆண்டவரும் தான். கடவுளுடைய இரக்கம், மனிதனுடைய இறங்கத்தக்க நிலை அங்கே இருந்ததைத்தான் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு பக்கம் எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்கின்ற மனநிலை, இன்னொரு பக்கம் உண்மையாகவே பாவத்தை எதிர்த்து போராட வேண்டும் என்கின்ற தைரியம். ஆண்டவர் ஒரு பக்கம் அந்த பாவத்தை மன்னிக்கின்றார். அதே நேரத்தில் தொடர்ந்து பாவத்தில் இருப்பதை அவர் விரும்பவில்லை. இனிமேல் பாவம் செய்யாதே, சமாதானமாய்ப்போ என்று அனுப்பி வைக்கிறார். ஆண்டவரின் இரக்கத்தை, அபரிமிதமான அன்பை அனுபவித்த அந்த பெண்ணை போல நாமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரின் இரக்கத்தை நாட வேண்டும். மற்றவர்களின் குறைகளை கோபுரமாக்கக்கூடாது. மற்றவர்களை புரிந்து கொள்ள வேண்டும்.
ஏற்றுக்கொள்ள வேண்டும், அன்போடு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரின் அன்பை நெருக்கமாக நாம் அனுபவித்தால் நிச்சயமாக மீண்டுமாக அவருக்கு துரோகம் செய்ய நமக்கு மனம் வராது. இந்த தவ காலத்தில் அந்த ஆண்டவரின் மனநிலையோடு அடுத்தவர்களை அணுகுவோம். தவறிழைப்போரை புரிந்து கொள்வோம். நம்முடைய முழு மூச்சோடு பாவத்திலிருந்து விடுதலை பெற்று உண்மைக்காக, நேர்மைக்காக, நீதிக்காக, பிறர் அன்புக்காக பாடுபடுவோம். ஆமேன்.